என் முன்னாடி இவ்ளோ ஈவி ஸ்கூட்டர்ஸ் இருக்கு. இதுல எந்த ஈவி ஸ்கூட்டர் சூஸ் பண்றதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நிறைய பேர் ரொம்ப குழப்பத்துல நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்னு சொல்றேன். அது உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. நான் சிம்பிளான ரெண்டு ஸ்டெப் தான் யூஸ் பண்ணுவேன். முதல்ல சூஸ் பண்ணுவேன், அடுத்தது ஃபில்டர் பண்ணுவேன். செட்டாக், விடா, ஓலா, ரிட்ஸ், ஐக்யூ. சோ முதல் ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணியாச்சு. நான் சூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே 3 கிலோவாட். ஏன்னா எனக்கு 3 கிலோவாட் போதுமானது. அதனால 3 கிலோவாட் ஹவர்க்குள்ள இருக்கிற வண்டிகளா பார்த்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். அடுத்த ரெண்டாவது ஸ்டெப்ல இருந்து நம்ம 1 by 1 ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கணும். சோ அதுல நான் முதல்ல ஃபில்டர் பண்ண போறது ஓலா. ஓலாவை பத்தி எந்த பக்கம் திரும்பினாலும் என் காது கேட்டின நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வீஸ் சரியில்லை. சர்வீஸ் சென்டரை கொண்டு போய் விட்டு மாச கணக்குல உட்காந்துட்டு நம்ம அவங்க கூட சண்டை போட்டு இருக்கிறதுக்கு நம்ம வண்டி வாங்கல. சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஓலா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கூட கொண்டு போய் நான் வைப்பேன். உங்களோட சுத்தி இருக்க ஏரியால விசாரிச்சு பாருங்க, எது வர்ஸ்டா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தூக்கிடுங்க. அடுத்த ஃபில்டருக்கு நான் எதுக்கு போவேன்னு பாத்தீங்கன்னா, காஸ்ட்டுக்கு போவேன். காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது எனக்கு டிவிஎஸ் ஐக்யூபும் ஏத்தர் ரிட்ஸும் காஸ்ட்லியா தெரியுது. செட்டாக், விடா, ஓலாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரெண்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 இருந்து 30,000 அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் சுத்தி விசாரிச்சு பார்த்த டீலர்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால டிவிஎஸ் ஐக்யூபையும் ஏத்தரையும் தூக்கி நான் ஓரமா வைக்கிறேன். என் கையில எந்த 2 வண்டிகள் மட்டுமே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ விடாவும் பஜாஜ் செட்டாக்கும். பஜாஜ் செட்டாக் ஆக்சலரேஷன் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கூட நான் அந்த அளவுக்கு ஆக்சலரேட் பண்ணி ஓட்டுற ஆள் இல்ல. அதனால எனக்கு இந்த ஆக்சலரேஷனே போதுமானது. ஹீரோவும் செட்டாக்கும் வெல் எஸ்டாப்லிஷ்ட் அப்படின்ற காரணத்தினால சர்வீஸ் பிரச்சனையும் பெருசா என்ன சுத்தி கிடையாது. உங்களோட சரௌண்டிங்ஸ்ல எப்படி அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப கடைசி ஒரு வண்டி ஃபில்டர் பண்ணியதாகணும். செட்டாக்க தூக்கி நான் வெளியே வைக்கிறேன். விடாவோட ரிமூவபிள் பேட்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்னால நம்ம டைரக்டாவும் சார்ஜ் போட்டுக்க முடியும். அப்படி இல்லாட்டி நமக்கு சார்ஜ் போடுற ஆப்ஷன் பார்க்கிங்ல கிடையாது அப்படின்னா பேட்டரியை கழட்டி எடுத்துட்டு போய் எங்க சாக்கெட் இருக்கோ அந்த இடத்துல வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் பிரைஸ்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3 கிலோவாட்ல சிமிலரா தான் இருக்கு. விடால் அட்வான்டேஜா கிடைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்க் பிரேக் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் அதே சமயம் செட்டாக்கை விட கொஞ்சம் பவர் அவுட்புட் அதிகமா கிடைக்குது. இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கிறதுனால நான் பர்சனலா ஹீரோ விடாவை சூஸ் பண்ணேன். இல்லப்பா எனக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு, எனக்கு சாலிடான மெட்டல் பாடி வேணும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா பஜாஜ் செட்டாக் சூஸ் பண்ணலாம். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. மேபி நான் ஓலாவை ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்டர் பண்ணேன், ஆனா உங்களோட தரப்புல ஓலா ஓகேவா இருக்கிற மாதிரி தெரியும். சிம்பிள், நான் சொன்ன மாதிரி 1 by 1 உங்களுக்கு எது சூஸ் ஆகும் அப்படின்னு 1 by 1 ஃபில்டர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் அப்புறம் அந்த வண்டியை பத்தின சில டீடைல்ஸ். அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.